அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் முதல் முறையாக முருகப்பெருமான் மாநாடு சிறப்பாக இங்கு கம்போங் கப்பாயன் முருகன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததுடன் மட்டுமின்றி தமிழக முருக பக்தர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் என்று இம்மாநாட்டை தொடக்கி வைத்த பேராக் மாநில இந்திய சமூக நலத்துறை, சுகாதாரம், மனிதவளம், ஒற்றுமை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் கூறினார். அடுத்த ஆண்டு இம்மாநாடு தேசிய அளவில் நடைபெற ஏற்பாடு செய்யப்படும் என்றும், இவ்வாண்டு இந்த மாநாட்டின் முழு செலவினை பேராக் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என அவர் குறிப்பிட்டார். அரசியல் மற்றும் சாதி போன்ற வேற்றுமைகளை ஓரங்கட்டிவிட்டு நமது இந்து சமூகத்தின் நன்மையை கருதி ஆன்மீகத்திற்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்குவோம் என பேசிய சிவனேசன், இந்த முருகன் மாநாட்டில் அதிகமான இந்திய இளைஞர்கள் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். முருகன் பெருமான் தம் சக்தியால் அதிகமான இந்திய இளைஞர்களை கவர்ந்திழுத்துள்ளார் என்றும், இவ்வாண்டு உப்சி பல்கலைக்கழகம், ஈப்போ ஆசிரியர் பயிற்சி கழக மாணவர்கள் கலந்து சிறப்பித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டு இந்நாட்டில் உள்ள 29 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அழைப்பு வழங்கப்படும் என கூறிய சிவனேசன், அத்துடன் இலவச பேருந்து வசதியும் அவர்களுக்கு செய்து தரப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த முதல் முருகன் மாநாடு ஏற்பாட்டிற்கு உதவிய பேரா இந்து சங்க பேரவை, பேரா இந்து தர்ம மாமன்றம், ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா, கம்போங் கபாயன் முருகன் ஆலய நிர்வாகம், பேராக் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம், ஆசிரியர் கழகம் மற்ற இதர இயக்கங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் சுங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோ சிவனேசன். இது வந்துட்டு மலேசியா ரீதியில் பார்த்தாலும் இதான் முதல் மாநாடு. நான் முதல்ல நினச்சேன் கூட்டம் வருமா என்று கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா இது ஒரு வரலாறு படைச்சிருக்கோம். அடுத்து வந்துட்டு பலர் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க, வெளி ஊர்லேருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இதில் இருக்காங்க. ஆக இந்த முருகன் மாநாட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அடுத்த வருடம் இன்னும் பெரிய அளவில் ஒரு பெரிய கூட்டம் சேர்கிற மாதிரி 2வது முருகன் மாநாடு நடைபெறும். அது பேராக் மாநிலம் ஏற்பாடு செய்யும். ஆனால் தேசிய மாநாடாக நடத்தப்படும். தேசிய முருகன் மாநாடாக ஆன்மீகத்தை பார்ப்போம் தான் இந்த சூழ்நிலையில் தான் இதை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த பேராக் மாநில அரசாங்கம் முழுமையாக இந்த செலவை ஏற்றுக்கொண்டது. அடுத்த வருடம் இன்னும் பெரிய அளவில் செலவு வரும், அதுவும் பேராக் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி, அடுத்த வருடம் அழைப்பு அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் வழங்கப்படும். நாட்டில் ஏறக்குறைய 29 பல்கலைக்கழகத்துக்கிட்ட இருக்குது. தனியார் பல்கலைக்கழகம், அரச பல்கலைக்கழகம் அனைத்துக்கும் வழங்கப்படும். பாலிடெக்னிக்கும் இன்விடேஷன் வழங்கப்படும். அப்போ அவர்களும் கலந்து கொள்ளலாம் தாராளமாக. இதற்கு எந்த ஒரு கட்டணமும் விதிக்கப்படாது. பல்கலைக்கழகத்துக்கு தனி பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்று. அடுத்த வருடமும் அதே மாதிரி அவங்களுக்கு பேருந்து வேணும்னா அவங்க கேட்கலாம். அதற்கு மாநில அரசாங்கம் முழு ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கும். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.